கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 8ஆம் மாதம், ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை வேளையில், இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. காலைதோறும் ஆண்டவர் நம்மளை எழுப்புகிறார். கல்விமானுக்கொத்த ஞானத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினாலே பிரியமானவர்களே, நான் மறுபடியும் இந்த காணொலியை உங்கள் மத்தியில் வைப்பது என்ன தெரியுமா? நீங்கள் புது சிருஷ்டி என்பதை மறந்து போகக்கூடாது. நம்பர் 1, நீங்கள் தேவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அங்கே இருந்தாலும் இந்த பழைய செயல்பாடுகள் உள்ளே இருந்து நம்மளே என்ன செய்யுதுன்னா வளர விடாமல் இருக்குதா? அதுக்கு தான் இந்த காணொலி நம்ம என்ன செய்கிறோம், போடுகிறோம். இப்போ அந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்றார். அப்போது அந்த ஊற்றினுடைய பிறப்பிடம் என்னன்னு கேட்டால் அன்பு தான். அன்பு, அதை மையமாய் வைத்து தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்த நோக்கம் என்ன? அன்பு. உலகம் அனைத்தையும் அந்த அன்பு என்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்திக்குள்ளே, ஆற்றலுக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். கல்வாரி பலிபீடத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அன்பு என்னங்கிறது நமக்கு தெரியுங்க. அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதான் அன்புங்க. அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இப்போ பரலோகம் போயிருக்கு, நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். திரும்ப வரப்போகிறார். வருகைக்கு முன்பதாக நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு என்ன செய்கிறோம், கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட பேசுவாராக. அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்ப நம்ம சாந்தம், இச்சையடக்கம். இயேசு சொன்னார் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். நிறையருடைய வாழ்க்கையில் இந்த சாந்தம் இல்லைங்க, மனத்தாழ்மை இல்லை. ஆனால் ஆவியின் கனிகள் அது வருதே. இயேசு சுவிசேஷத்தில் கொண்டு வருகிறார், நான் சாந்தம் மனத்தாழ்மை. எத்தனை வீடுகளில் சாந்தம் இருக்கு மனசில்? சோத்திரம் சிந்திச்சு பாருங்க. அந்த தொடர்ந்து இந்த செய்தியை, இந்த என்ன சொல்லணும்னா, ரட்சிப்பின் ஊற்றுக்கள்னு மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்படின்ற மகிழ்ச்சியோடு வாழணும் என்பதற்காகத்தான் அந்த ஜீவ ஊற்றே சுரந்து வருகிறது. எல்லா காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்றார். ஜீவ ஊற்று, அதுக்குள்ளே தான் இந்த சாந்தம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த இச்சை அடக்கம் இருக்குது. இச்சை, அதாவது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இச்சை அழிஞ்சிட்டா அப்படின்னா இல்லைங்க, இச்சை அடக்கம் அப்படின்னாரு. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அடக்கம், அதை அடக்கி ஆளுவதற்கு தான் தூய ஆவியானவர். அதை அடக்கி ஆளுவதற்காகத்தான் சத்திய வசனம். அதை அடக்கி ஆள்வதற்காகத்தான் நமக்கு தேவ ராஜ்யத்தினுடைய ஆளுகை கொடுத்திருக்கிறார். இவைகள்லாம் சேர்ந்து ஆளுகை செய்யும் பொழுது இந்த அசுத்த எண்ணங்கள், சிந்தைகள்லாம் வெளியேறு. இச்சை என்கிறது அது ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தொடங்கிற்று. அந்த கனி பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அன்னைக்கு உள்ள வந்த இச்சை தான் வெளியே போமண்டது, போராடி நடக்குது. ஒரு ஜவுளி கடைக்கு போனால் அந்த சேலை விட இந்த சேலை நல்லா இருக்குது, இந்த துணி நல்லா இருக்குது, இந்த தங்கம் நல்லா இருக்குது, இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசை உங்களை தூண்டி தூண்டி இச்சைக்குள்ளே கொண்டு போயிருதுல, அதை வாங்காமல் வீட்டுக்கு வர மாட்டீங்க. அதனால் இந்த சாந்தம், இந்த இச்சை அடக்கம், இந்த ஊற்றுக்கள், இந்த அன்பு மேற்கொள்ளும் பொழுது இவைகள்லாம் வெளியே போகிறது. சுகம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, ஆறுதல் உண்டாகிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் மாதத்தில் நாம் புது சிருஷ்டியை குறித்தும் ஆவிக்குரிய காரியத்தை குறித்தும் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆவி நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ சத்தத்தை கேட்டு தெய்வ சித்தம் செய்வோம். ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலவேளைக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை முழுவதும் பொறுப்படுத்தி செய்கிற அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாயுடைய குடும்பத்தையும்
என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காணொலி எடுப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்கப்பா. அதுக்கு வேண்டிய ஞானம் அப்பப்போ சிஸ்டங்கள் வேலை செய்யாமல் போயிடுது. நீங்கள் உதவி செய்யணும். உடைய மகனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நாளைய தினத்தில் மனைவியும் பிள்ளையும் தன் வீட்டுக்கு கூட்டு வர போகிறாங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்திய வசனம், இந்த ரட்சிப்பின் ஊற்று ஒரு நாளும் மங்கி போகாதபடிக்கு அது பொங்கி பொங்கி வர கர்த்தர் உதவி செய்வீராக. உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.